வணக்கம். குபர்னெட்டிஸ் மாதிரி ஒரு பெரிய சிக்கலான சிஸ்டம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியால தான் இயங்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது ஒரு டைமர் வச்ச லாக். அதுக்கு பேர் தான் லீஸ். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு முழு கிளஸ்டரையும் நிலையா வச்சிருக்குன்னு இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. பல கம்ப்யூட்டர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது அதுங்களுக்குள்ள எப்படி ஒரு புரிதல் வரும்? யார் இப்போ தலைவர், யார் இன்னும் உயிரோட இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு எப்படி ஒண்ணுக்கொண்ணு முடிவு பண்ணும்? இது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்ல இருக்கிற ஒரு அடிப்படையான சவால். இந்த பெரிய கேள்விக்கு குபர்னெட்டிஸ் பயன்படுத்துற டெக்னிக் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. அது என்னன்னா ஒரு டைமர் வச்ச பூட்டு. இந்த நேர்த்தியான தீர்வு தான் லீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த டைமர் வச்ச பூட்டுங்கிற ஐடியா குபர்னெட்டிஸ் மட்டும் கண்டுபிடிச்சதில்ல. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு கிளாசிக் தீர்வு. சரி, முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற தியோரிய சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ்ல லீஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பொதுவா இருக்கிற ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் லாக் பண்ணி எடுத்துக்கிறது. அந்த நேரம் முடியறதுக்குள்ள எனக்கு இன்னும் இது வேணும்னு சொல்லி அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது உங்ககிட்டயே இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் நம்ம லைப்ரரி தான். நீங்க ஒரு புக் எடுக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கிடைக்கும். இதுதான் அந்த டைம்டு லாக். அந்த ஒரு வாரம் முடியறதுக்குள்ள நீங்க அதை புதுப்பிக்கணும். அப்படி பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த புக் யார் வேணா எடுத்துக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துரும். லீஸ் கான்செப்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யுது. சரி, தியரி எல்லாம் ஓகே. ஆனா குபர்னெட்டிஸ் இதை எப்படி நிஜத்துல கோட் மூலமா செயல்படுத்துது? இந்த அழகான கான்செப்ட் எப்படி coordination.kads.io அப்படிங்கிற ஒரு API ஆப்ஜெக்டா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். குபர்னெட்டிஸ்ல லீஸிங்கிறது சும்மா ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல. அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் API ஆப்ஜெக்ட். அப்படின்னா நம்ம பாட்ஸ், சர்வீசஸ் எல்லாம் எப்படி ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கறோமோ அதே மாதிரி இந்த லீஸும் ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட். இது கிளஸ்டரோட நம்பகத்தன்மைக்கு ஒரு முக்கியமான பில்டிங் பிளாக் மாதிரி. ஓகே, இவ்ளோ பவர்ஃபுல்லான இந்த டூலை குபர்னெட்டிஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துது? வாங்க, கிளஸ்டரை உயிரோட வச்சிருக்கிற ஒரு 3 முக்கியமான வேலைகளை பார்ப்போம். இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? ஒரு கிளஸ்டரோட மூல மாதிரி இருக்கிற கண்ட்ரோல் பிளேனுக்கு அதோட கை கால் மாதிரி இருக்கிற ஒர்க்கர் நோட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, உயிரோட இருக்கான்னு எப்படி தெரியும்? ஒரு நோட் திடீர்னு ஆஃப் ஆயிட்டா கண்ட்ரோல் பிளேனுக்கு எப்படி தெரிய வரும்? இதுக்கு பதில் தான் நோட் ஹார்ட் பீட்ஸ். ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்ல இருக்கிற கியூப்லெட்டும் தனக்குன்னு இருக்கிற ஒரு லீஸ் ஆப்ஜெக்டை அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இது மூலமா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கண்ட்ரோல் பிளேனுக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமா வேலை செய்யுது. ஒவ்வொரு கியூப்லெட்டும் தன்னோட லீஸ்ல இருக்கிற ஸ்பெக் பாயிண்ட் ரினியூ டைம் அப்படிங்கிற ஃபீல்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு இதய துடிப்பு மாதிரி. கண்ட்ரோல் பிளேன் இந்த இதய துடிப்பை கேட்டுட்டே இருக்கும். அந்த துடிப்பு நின்னுடுச்சு, அதாவது டைம் ஸ்டாம்ப் பழைய ஆகிடுச்சுன்னா ஓகே, இந்த நோட் ஆஃப்லைன் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிரும். இது ரொம்பவே திறமையான ஒரு வழி. அடுத்ததா ஒரு பெரிய சவால், ஹை அவைலபிலிட்டி. அதாவது ஒன்னு ஃபெயில் ஆனா இன்னொன்னு உடனே பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா ஒரே வேலைக்கு 3 மேனேஜர் இருந்து 3 பேருமே நான் தான் ஆக்டிவ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மொத்த சிஸ்டமும் குழம்பிடும் இல்லையா? இந்த ஸ்பிளிட் பிரெயின் பிரச்சனையை எப்படி சரி பண்றது? குபர்னெட்டிஸ் இதுக்கு வச்சிருக்கிற நேர்த்தியான தீர்வு தான் லீடர் எலெக்ஷன். இங்க என்ன நடக்கும்னா, கியூப் ஷெட்யூலர் மாதிரி காம்போனன்ட்டோட பல காப்பிகள் ஒரே ஒரு லீஸை கைப்பற்ற போட்டி போடும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லீடர். இதனால எந்த நேரத்திலையும் ஒரே ஒருத்தர் தான் ஆக்டிவா இருப்பாங்க. இத ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி நினைச்சுக்கோங்க. கியூப் கண்ட்ரோலர் மேனேஜரோட பல இன்ஸ்டன்ஸ்கள் அந்த ஒரு லீஸை பிடிக்க ஓடுது. ஆனா ஒருத்தரால மட்டும்தான் அதை பிடிச்சு ஹோல்டர் ஐடென்டிட்டியா மாற முடியும். அவர்தான் அந்த நேரத்தோட லீடர். மத்தவங்க எல்லாரும் அந்த லீஸ் எப்ப காலியாகணும் காத்துட்டு இருப்பாங்க, அடுத்ததா பொறுப்பேத்துக்க. சரி, லீடர் ஒருத்தர் தான். ஆனா கண்ட்ரோல் பிளேன்ல மொத்தம் எத்தனை API சர்வர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுதான் நம்மளோட 3வது முக்கியமான பயன்பாடு. இதுக்காக தான் குபர்னெட்டிஸ் V126ல API சர்வர் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு ஃபீச்சரை பீட்டாவா கொண்டு வந்தாங்க. இதுல ஒவ்வொரு கியூப் ஆபி சர்வரும் கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ்ல தனக்குன்னு ஒரு லீஸை வச்சுக்கும். இது மூலமா நான் இருக்கேன்னு தன்னோட இருப்பை பதிவு பண்ணும். இது வெறும் தியரி மட்டும் இல்ல, நீங்களே உங்க கிளஸ்டர்ல இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கபுக்குட்டியல் கமாண்ட போட்டீங்கன்னா போதும், இந்த ஐடென்டிட்டி லீஸுகளை நீங்களே நேரடியா பார்க்க முடியும். நீங்க அந்த கமாண்ட் ரன் பண்ணா அவுட்புட் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். பாத்தீங்களா? ஒவ்வொரு API சர்வருக்கும் ஒரு தனி லீஸ் இருக்கு.
இதன் மூலமா நம்ம கிளஸ்டர்ல எத்தனை ஏபிஐ சர்வர்கள் ஆக்டிவா இருக்குன்னு துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் குபர்நெட்டிஸ் எப்படி லீஸ பயன்படுத்துதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இதே சக்தியை நீங்களும் உங்க சொந்த அப்ளிகேஷன்ல பயன்படுத்த முடியும். அது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, இந்த லீஸ் ஏபிஐ வெறும் குபர்நெட்டிஸ்க்கு மட்டும் சொந்தம் இல்ல. உங்க அப்ளிகேஷன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா, நம்பிக்கையானதா மாத்த நீங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல் டூல். எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்களா? சில ஐடியாஸ் சொல்றேன். உங்க அப்ளிகேஷன்ல லீடர் எலெக்ஷன் நடத்தலாம். இல்லனா ஒரு வேலைய ஒரே ஒரு ரெப்ளிகா மட்டும்தான் செய்யணும்னு முடிவு பண்ணா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லாக்கா பயன்படுத்தலாம். ஒரு சின்ன டிப், நீங்க லீஸ் உருவாக்கும்போது காம்பனன்ட் நேம் மைனஸ் லீடர் மாதிரி ஒரு தெளிவான பேர் வச்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் இந்த ஒரு வரி அழகா சொல்லிரும். மிகவும் சிக்கலான அமைப்புகள் பெரும்பாலும் மிகவும் நேர்த்தியான மற்றும் எளிமையான அடிப்படைகளை சார்ந்துள்ளன. குபர்நெட்டிஸ்ல இருக்கிற லீஸ் ஏபிஐ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம குபர்நெட்டிஸ் லீஸ்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, சில சமயம் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ யோசிச்சு சொல்லுங்க, உங்க சிஸ்டம்ல இது மாதிரி ஒரு சிம்பிளான டைமர் வச்ச பூட்டால தீர்க்கப்பட காத்திருக்கிற ஒரு அடிப்படையான சவால் எது? யோசிச்சு பாருங்க.